கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, இன்றைய உரையை ஒரு முக்கியமான கேள்வியுடன் தொடங்க விரும்புகிறேன். நம்முடைய தொழுகை உண்மையிலேயே நம்மை பாவங்களை விட்டும் தடுக்கிறதா? நம்முடைய தொழுகை நம்முடைய மனதை மாற்றுகிறதா? நம்முடைய தொழுகை நமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறதா? இதற்கு பதில் இல்லை என்றால் பிரச்சனை தொழுகையில் இல்லை. பிரச்சனை நாம் தொழுகிற முறையில் தான் இருக்கிறது. தொழுகை என்பது வெறும் ஒரு பழக்கம் அல்ல. தொழுகை என்பது ஒரு உயிரோட்டமான வழிபாடு. அது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய ஒரு இபாதத். அந்த தொழுகை உயிரோட்டமாக அமைய வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் காட்டித் தந்த முறையில் அதை நாம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். முதலில் தொழுகைக்கு முன் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் உது. நாம் உதுவை எப்படி செய்கிறோம்? அவசரமாக முகம் கழுவுற மாதிரி கழுவிட்டு வர்றோமா? இல்லை, உது என்பதே ஒரு வழிபாடு. உது செய்யும் போதே மனதில் ஒரு எண்ணம் வர வேண்டும். இறைவனே, உன்னை தொழுவதற்காகத்தான் நான் இப்போது ஒது செய்கிறேன். இந்த ஒது மூலம் என் கைகளால் செய்த தவறுகள் கழுவப்பட வேண்டும். என் கண்களால் செய்த தவறுகள் போக வேண்டும். என் வாயால் செய்த தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த உணர்வோடு ஒது செய்தால் அந்த ஒது நம்மை நேரடியாக தொழுகைக்கு கொண்டு போகும். ஒது செய்து முடித்துவிட்டு வேறு வேலைகளில் மூழ்காமல் உடனே தொழுகைக்கு வருவது மிக முக்கியம். ஒரு மாபெரும் தோழர் ஒவ்வொரு முறையும் ஒது செய்தாலும் 2 ரக்காத் தொழாமல் இருந்ததே இல்லை. அதற்காகவே அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைத்தது. இது நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒது, தொழுகை இரண்டும் துண்டிக்கப்படாத ஒரு சங்கிலி. அடுத்ததாக நாம் தொழுகிற இடம். தொழுகைக்கான இடம் மிகவும் முக்கியம். எங்க வேண்டுமானாலும் தொழலாம் என்பது உண்மைதான். ஆனால் உயிரோட்டமான தொழுகை வேண்டும் என்றால் கவனத்தை சிதைக்காத இடம் அவசியம். பெண்களுக்கு சிறந்த இடம் வீடு. வீட்டிலும் முடிந்தால் தனியான ஒரு அறை. அல்லது குறைந்தபட்சம் அமைதியான ஒரு மூலை. அங்கே சத்தமும் இடையூறும் கவனச்சிதறலும் இருக்கக்கூடாது. நாம் விரிக்கும் விரிப்பும் கூட கவனமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். அதிக அலங்காரங்கள், படங்கள், வடிவங்கள் இவை எல்லாம் மனதை வேறு பக்கம் இழுக்கும். எளிமையான சிதறல் இல்லாத விரிப்பே சிறந்தது. அதேபோல முன்னால் ஒரு தடுப்பு இருக்க வேண்டும். சுவர் இருந்தால் சிறப்பு. இல்லையென்றால் ஒரு மேசை, ஒரு பெட்டி, ஏதாவது ஒன்று. ஏன் என்றால் தொழுகையில் முன் பின்னால் நடமாடுவது, குழந்தைகள் ஓடுவது இதெல்லாம் கவனத்தை சிதைக்கும். அடுத்து தொழுகைக்கு நிற்கும் தருணம். மனதில் நியத்து. வார்த்தைகளாக சொல்ல தேவையில்லை. இறைவனே, உனக்காக நான் தொழ வந்திருக்கிறேன். இதுவே போதும். பார்வை எங்கே இருக்க வேண்டும்? சுஜூத் செய்யும் இடத்தில். அங்கும் இங்கும் பார்ப்பது, மேலே பார்ப்பது இதெல்லாம் கவனத்தை கெடுக்கும். தொழுகையில் பார்வை நிலைத்திருக்க வேண்டும். தக்பீர் கட்டும் போது ஒரு ஆழமான உணர்வு வர வேண்டும். இந்த உலகத்தின் எல்லா கவலைகளையும் நான் இப்போது பின்னால் தள்ளிவிடுகிறேன். என் முன் இப்போது இறைவன் மட்டுமே. இந்த உணர்வோடு தக்பீர் கட்டினால் தொழுகை வேறொரு நிலைக்கு செல்லும். அடுத்ததாக உடல் நிலை. உடல் வசதியாக இல்லாமல் தொழுகை உயிரோட்டமாக இருக்காது. டாய்லெட் போக வேண்டிய நிலை இருந்தால் அதை முடித்துவிட்டு வர வேண்டும். பிடித்த உணவு தயார் நிலையில் இருந்தால் முதலில் சாப்பிட்டுவிட்டு தொழ வேண்டும். அதிக தூக்கம் வந்தால் சற்று ஓய்வெடுத்து பிறகு தொழ வேண்டும். இது அலட்சியம் அல்ல. இது தொழுகையை மதிப்பது. இப்போது தொழுகைக்குள் நுழைந்தோம். நாம் ஓதுவது புரிகிறதா? பல வருடங்களாக தொழுகிறோம். ஆனால் நாம் ஓதுகிற வார்த்தைகளின் பொருள் தெரியுமா? ஒரு முறை அந்த பொருள்களை மனதில் வைத்துக்கொண்டு தொழுது பாருங்கள். அப்போது தொழுகை மாறும். இதயம் உருகும். கண் கலங்கும். தொழுகை என் கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கப்பட்டது என்ற வார்த்தையின் அர்த்தம் புரியும். ருக்கு அவசரமாக அல்ல. முதுகு நேராக, அமைதியாக. சுஜூத் 7 உறுப்புகளும் நிலத்தில் பதிய வேண்டும். அந்த சுஜூத் தான் நாம் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் தருணம். அந்த நேரத்தில் துஆ கேளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் வாழ்க்கைக்காக. உங்கள் கண்ணீரோடு கேளுங்கள். ரப்பிலி, ரப்பனா ஆதினா. இந்த துஆகள் இதயத்திலிருந்து வந்தால் தொழுகை உயிர் பெறும். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, அவசர தொழுகை, கவனம் இல்லாத தொழுகை, உயிரில்லாத தொழுகை. அது நம்மை மாற்றாது. ஆனால் புரிந்து தொழும் தொழுகை, அமைதியாக தொழும் தொழுகை, உணர்வோடு தொழும் தொழுகை, அது நம்முடைய வாழ்க்கையையே மாற்றும். நம்முடைய தொழுகை நம்மை பாவங்களை விட்டும் தடுக்க வேண்டும். நம்முடைய மனதை வளர்க்க வேண்டும். நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தர வேண்டும். அதற்காக நபிகள் நாயகம் காட்டித் தந்த முறையில் இந்த விஷயங்களை நடைமுறையில் கொண்டு வர முயற்சி செய்வோம். இந்த பயான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல பயனுள்ள உரைகளுக்காக டாக்டர் முபாரக் மதனி ஆபிசியல் சேனலை தொடர்ந்து பார்வையிடுங்கள். அல்லாஹ் நம்மனைவருக்கும் நல் தொழுகையை வழங்குவானாக.